ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டிஏஎஸ் 10 நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்டிஏஎஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட் வந்து நத்திங் பட் 31 மார்ச் 26. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஈவெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் பிஃபோர் த போர்டு அப்ரூவலில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை நம்ம எப்படி ரெகனைஸ் பண்ணுவோம்? ஸோ இதான் இந்த இன்டிஏஎஸ் 10ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் ரீட் பண்ணி வரன்னு பார்க்கறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல தலை கிருகிருன்னு சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இன்டிஏஎஸ் 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக ஒரு இதில் பார்க்கலாம். சரிங்களா? டைம் லைனில் நம்ம பார்ப்போம். நார்மலாக வந்து 1/4/2023 இந்த 14th கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். 13th கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்களே பண்ணலாம். 14th கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி கொஸ்டின் வந்து ஒன்று கேட்டிருக்கிறாங்க. பட் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் இந்த சொல்யூஷன்லாம் கிடையாது. சொல்யூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டிஏஎஸ் 10ஓட கான்செப்டை ப்ரீஃப் பண்ணி கொடுத்துருக்காங்களே தவிர இந்த கொஸ்டின்ல என்ன கண்டென்ட் இருக்குது ஸோ அதை பற்றி அவங்க கொடுக்கவே இல்லை. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீஃபை நம்ம பார்ப்போம். ப்ரீஃபை பார்த்துட்டு இந்த கொஸ்டினை பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்குண்டான ஆன்சரை நம்மளே எழுதுவோம். சரிங்களா? இந்த கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் இவங்க கொடுக்கவே இல்லை. இங்க சொல்யூஷன் சொல்லி கொடுத்துட்டு இன்டிஏஎஸ் 10ஓட ப்ரீஃபை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? பட் இந்த கொஸ்டின் 14th கொஸ்டினோட ஆன்சரை வந்து இதுல கொடுக்கல. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீஃப் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் 14th கொஸ்டின் கூட நம்ம என்டர் ஆகலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இன்டிஏஎஸ் 10னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வருஷம் நீங்க எடுத்துக்கோங்க. 1/4/2025 31/3/2026ங்கிறது ஃபினான்சியல் இயர். சரிங்களா? ஸோ இது ஃபினான்சியல் இயர் வந்து இங்கே எண்ட் ஆகுது. ஸோ இதான் அவனோட ரிப்போர்ட்டிங் பீரியட் வந்து ஸ்டார்ட். இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸை நம்ம ஃபைனலைஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு அப்ரூவல் வந்து என்னைக்கு நடக்குதுன்னா ஒரு டைம் 31/3/2026 ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 31 வராதோ 31 31 வரும். 31/5/2026 போர்டு வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே. இந்த பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஏஎஸ் 10ஓட பவுண்டரி. ஸோ இவங்களோட பவுண்டரி ஏரியா இவங்களோட ஏரியா இன்டிஏஎஸ் 10ஓட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான். ரிப்போர்ட்டிங் பீரியடுக்கு அப்புறம் போர்டு அப்ரூவலுக்கு முன்னாடி. ஸோ இதுக்கு நடக்கக்கூடிய இந்த ஏரியா நடக்கக்கூடிய டிரான்சாக்சன் தான் ஈவெண்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் பீரியட். ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் பீரியடோட சேரும். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல ரெகனைஸ் பண்ணலாமா வேண்டாமா, இங்கேயே இருக்கலாமா இல்லை துபாய்க்கே போகலாமான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சீட்டாக எடுத்து கொடுக்குற மாதிரி ஈவெண்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் பீரியட் அப்படிங்கிறது இந்த ஏரியா தான். ஸோ இதில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை 25 to 26ங்கிற ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல சேர்க்கலாமா இல்ல சேர்க்க கூடாதா? ஸோ இதுதான் நம்ம வந்து இன்டிஏஎஸ் 10 நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சிம்பிளா ஒரு விஷயம் என்னன்னா டேமேஜ் இல்ல லாஸ் இல்ல ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வந்து 31/3/2026 முன்னாடி இந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இன்கர் ஆயிருக்குது. சரிங்களா? பட் இது வந்து எப்போ நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த பீரியட்ல தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? இன்ஸ்பெக்டர் 31/3/2026 டு போர்டு அப்ரூவல். ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம 25 to 26ங்கிற ஃபினான்சியல் இந்த இயருக்குள்ள ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம எஃபர்ட் காமிக்கலாம். 25 to 26ங்கிற ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல எஃபர்ட் நம்ம காமிக்கலாம். சரிங்களா? ஓகே. சப்போஸ் டேமேஜ் இல்ல லாஸ் இல்ல அந்த ஈவெண்ட் வந்து 31/3/2026க்கு அப்புறம் தான் நடந்திருக்குது. இதுக்கு அப்புறம் தான் இப்ப நடக்கவே செஞ்சிருக்குது. பட் இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம வந்து நடந்த உடனே நம்ம என்ன பண்ணியாச்சு, இன்ஸ்பெக்ட் பண்ணி இண்டிகேட் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த வருஷம்லாம் 25 to 26ல சேர்க்க மாட்டாங்க. 26 to 27க்கு போயிடும். சரிங்களா? ஓகே. சப்போஸ் இந்த சைடு இன்கர் ஆயிருக்குது பட் போர்டு அப்ரூவலுக்கு அப்புறம் தான் அதை இன்ஸ்பெக்டே பண்ணியிருக்காங்கன்னா 26 to 27க்கு போயிடும். சரிங்களா? அண்ட் 31/36 சரிங்களா? ஸோ போர்டு அப்ரூவலுக்கு அப்புறம் என்ன நடந்தாலுமே எது இன்ஸ்பெக்ட் ஆனாலுமே அந்த ஈவெண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்டிஏஎஸ் 10 பவுண்டரியை தாண்டிடுச்சு. ஓகேங்களா? கிளியரா? ஸோ ஆஃப்டர் போர்டு அப்ரூவலுக்கு அப்புறம் எது இண்டிகேட் ஆனாலும் பிஃபோர் 31 நடந்த ஈவெண்ட் இருக்கட்டும் இல்லை 31/3க்கு அப்புறம் நடந்த ஈவெண்ட் இருக்கட்டும், ஸோ எதா இருந்தாலும் போர்டு அப்ரூவலுக்கு அப்புறம் நமக்கு ஈவெண்ட் வந்து எஃபர்ட் ஆயிருக்கு, இன்ஸ்பெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து 25 to 26ல வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் 26 to 27 நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டிஏஎஸ் 10 ஈவெண்ட் ஆஃப்டர் இது ஃபுல்லாக வாசிட்டு அப்புறம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
ஈவெண்ட் ஆஃப்டர் த ரிப்போர்ட் டேட் ஆர் தோஸ் சிக்னிஃபிகன்ட் ஈவெண்ட்ஸ் போத் ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள். ஒன்று ஃபேவரபிளாக இருக்கலாம், அதாவது 25 to 26 காமிக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை அன்ஃபேவரபிள் 26 to 27 நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் இயர்ல காமிக்கிற மாதிரி இருக்கலாம். சரிங்களா? That occurs between the balance sheet date and the date on which financial statement are approved by the board of directors. So balance sheet date reporting dateல இருந்து board of directors approve பண்ணக்கூடிய டேட் வரைக்கும் நடக்கக்கூடியது தான் ஈவெண்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் டேட். இது ஒன்று 25 to 26 ஃபேவரபிளா இருக்கலாம், ஸோ அந்த இயரே காமிக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் இயர்ல அன்ஃபேவரபிளா இருக்கலாம். In this case, the incidents which was expected to push cost become evident after the date of approval of the accounts. So that was not an event after the reporting date as per Ind AS 10. However, this may be mentioned in the board's report, director's report. சரிங்களா? director reportல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஈவெண்ட் வந்து ஈவெண்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் டேட் அப்படிங்கிறத டேரக்டர்ஸ் ரிப்போர்ட்ல கண்டிப்பாக காமிச்சிருக்கணும். சரிங்களா? காமிச்சிட்டு அது ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளான்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல காமிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெகனைஸ் ஆன மெஷர்மெண்ட் இதுல இருந்தால் நமக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈவெண்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் டேட். ஸோ இதுல எந்தெந்த ஈவெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணுவோம், அந்த வருஷமே ஃபேவரபிளா ரெகனைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் என்டிட்டி சேல் அட்ஜஸ்ட் அமௌண்ட் ரெகனைஸ் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டு ரெஃப்ளெக்ட் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட். சரிங்களா? அதாவது 31/3/26 போர்ட்ஸ் அப்ரூவல் இந்த டைம்ல நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் காமிப்போம், அதுக்குண்டான எக்ஸாம்பிள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கிளியரா? ஸோ அந்த எக்ஸாம்பிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சின்னதாக ஒரு டைம் அந்த அதே எக்ஸாம்பிள் தான் ஒரு டைம் லைனாக நான் சிம்பிளாக கொடுத்துருக்குறேன். இதை பார்த்துட்டு அதை நம்ம ரீட் பண்ணுவோம். ஏன்னா அதை ரீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தலையை சுற்றி விடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. சிம்பிளாக உள்ளதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்குள்ளே நம்ம போவோம். சரிங்களா? சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சரிங்களா? 31/3/2026 நம்ம அக்கௌண்ட்ஸை ஃபைனலைஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது நம்மளோட ஃபினான்ஷியல் இயர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் கேஸ் வந்து ப்ராசஸில் இருக்குது. இப்போ ஒரு இடம் இருக்குது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் நீங்கள் வச்சுருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏங்குள்ள தான் ஓங்குள்ள தான் சொல்லிட்டு ஒரு பிரச்சனை. ஸோ அதை நம்ம கோர்ட்டில் நம்ம கேஸ் போட்டிருக்கிறோம். ஸோ கோர்ட்டு கேஸ் வந்து ப்ராசஸில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கண்டிஜென்சியாக அந்த அசட்டை நம்ம கண்டிஜென்ட் அசட்டை நம்ம கிரியேட் பண்ணி அண்ட் NDAS 37 ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ்க்குண்டான NDAS. ஓகேங்களா? ஸோ NDAS 37 ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கோர்ட் கேஸில் இருக்குது. ஸோ நமக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பில் இதை நம்ம ஒரு ப்ரொவிஷனாக கிரியேட் பண்ணி வச்சிருப்போம், இல்லை கண்டிஜென்ட் அசட்டை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா? ஒன்று பில்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஏதாவது லோன் இருக்கலாம். நான் லோன் வாங்கவே இல்லைன்னு சொல்லி கேஸ் போட்டிருப்பீங்க. பட் லோன் வாங்கினா நம்ம கண்டிப்பாக அவனுக்கு பே பண்ணி தானே ஆகணும். ஸோ வந்து ஒன்று ப்ரொவிஷன் இல்லை கண்டிஜென்சி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா? இந்த மாதிரி 31/3/2026 இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். 31/3/2026 வந்து இந்த போர்டு அப்ரூவல்குள்ள இந்த டேட்டுக்குள்ள வந்து கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை தம்பி, இந்த அசெட் வந்து உங்களுக்குள்ள தான் அப்படின்னு சொல்லி நம்ம கையிலேயே எவிடன்ஸோட கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரொவிஷன்ஸை நம்ம கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா வரும் வராது அப்படின்னா தான் ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா? இப்போதான் வந்துருச்சேன், எவிடன்ஸோட வந்துருச்சே. ஸோ ப்ரொவிஷனை கேன்சல் பண்ணிட்டு டைரக்டா பேலன்ஸ் ஷீட்ல அசட்டா நம்ம காமிச்சிடலாம். சரிங்களா? இல்ல லோனா இருந்துச்சுன்னா அந்த ப்ரொவிஷன் ஃபார் லோனை கேன்சல் பண்ணிட்டு டைரக்டா லயபிலிட்டி சைட்ல லோனா காமிச்சிடலாம். நம்ம கொடுத்தாம்பா ஆகணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தர் 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க. சரிங்களா? வாங்கிட்டு அதுக்கு எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஏமாத்திடலாம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, கோர்ட்ல ஒரு கேஸை போட்டு இந்த மாதிரி 10 லட்ச ரூபாய் நான் லோன் வாங்கவே இல்லை, இவன் வந்து என்கிட்ட வாங்கின மாதிரி சட்டையை பிடிச்சி கேட்கறான்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸை போட்டீங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் நீ உங்க மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. சப்போஸ் கோர்ட் கேஸ் வந்து நமக்கு ஃபேவரா வரலைன்னா இந்த 10 லட்ச ரூபா லோனை நம்ம என்ன பண்ணணும், அவனுக்கு கெட்டியே ஆகணும். ஸோ என்ன பண்றோம், ஸோ அட்வான்ஸா ஒரு 10 லட்ச ரூபா ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வைக்கிறோம். சரிங்களா? இப்போ 31/3/2026 அன்னைக்கு கோர்ட் வந்து பாக்குறப்போ நம்ம சைடு வந்து பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, அவன் சைட்ல பயங்கரமான எவிடன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ கோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, லோனு நீ 10 லட்ச ரூபா வாங்கியிருக்க, ஸோ என்ன பண்ணணும், நீ அவனுக்கு பே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உங்க சட்டையை பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு எவிடன்ஸோட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஆர்டர் வந்து நமக்கு அன்ஃபேவரபிள் ஆகி போச்சு. ஸோ அன்ஃபேவரபிள் ஆனதுனால இப்போ 10 லட்ச ரூபா நம்ம என்ன பண்ணி ஆகணும், அவனுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ ப்ரொவிஷனை கேன்சல் பண்ணிட்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு லயபிலிட்டி சைடில் நம்ம போடுவோம். சரிங்களா? ஸோ 2 விதமான விஷயம். ஒன்று அசட்டு,
அசட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கா உனக்கான்னு சொல்லிட்டு சண்டை போயிட்டு இருக்கிறோம், கோர்ட்ல நம்ம கேஸ் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ வந்து கோர்ட் வந்து நமக்குள்ளது தான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபேவரா கொடுத்துட்டாங்கன்னா, அந்த ப்ரொவிஷன் இல்ல கண்டிஜென்ட் அசட்டை கேன்சல் பண்ணி விட்டு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல அசட்டா நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ரொவிஷனோ இல்ல கண்டிஜென்சியோ காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு லோன் சைடு வாங்க. லோன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து லோன் வாங்கியிருக்கேன். சரிங்களா? பட் நான் வந்து லோனே வாங்கலன்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து கேஸ போட்டு, ஏதாச்சும் ஒண்ணு நமக்கு ரூ. 10,00,000 மிச்சமாகுமேன்னு சொல்லிட்டு கேஸ போட்டிருக்கிறேன். ஒரு இல்லீகலா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்போ கோர்ட் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த இந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, "தம்பி இங்க வாங்க. நீங்க லோன் ரூ. 10,00,000 வாங்கியிருக்கீங்க. அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பா என்ன பண்ணணும், நான் வந்து அவனுக்கு ரூ. 10,00,000 குடுத்தே ஆகணும்." அப்படிங்கிறப்போ, அந்த ப்ரொவிஷன கேன்சல் பண்ணி விட்டுட்டு, குடுத்தே ஆகணும்னு சொல்லி லயபிலிட்டி சைடுல நான் போட வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதான் இங்க குடுத்துருக்காங்க. ரீட் பண்ணி பாருங்க. The settlement after the reporting period of a court case that confirms the entity had a present obligation at the end of the reporting period. சரிங்களா? ஸோ இப்போ வந்து எண்ட் ஆஃப் த ரிப்போர்ட்டிங் பீரியட் டைம்ல அந்த ரிப்போர்ட்டிங் பீரியடுக்கு முன்னாடி கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. The entity adjust any previously recognized provision related to this court. ஸோ கோர்ட்ல இந்த மாதிரி கேஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது வந்து ரெகக்னைஸ்டு ப்ரொவிஷன். ப்ரொவிஷன் மட்டும் இருக்கக்கூடாது. அது ரெகக்னைஸ். ஓகே ஒரு வேளை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் செர்டைனிட்டி இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், ப்ரொவிஷனை வந்து இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே. இன் அக்கார்டன்ஸ் வித் இந்தியா 37 ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் கண்டிஜென்சி லைபிலிட்டி அண்ட் கண்டிஜென்சி அசெட் ஆர் ரெகனைஸ் ப்ரொவிஷனுங்கிறது தான் இந்தியா 37. ஸோ இது படி நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். தி என்டிட்டி டஸ் நாட் மியர்லி டிஸ்க்ளோஸ் ஏ கண்டிஜென்ட் லைபிலிட்டி பிகாஸ் கண்டிஜென்ட் disclose a container liability because the settlement provides additional evidence that would be considered in accordance with the paragraph 16 of Ind AS 37. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆஃப்டர் 31/3/2026 கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸோட சொல்லிட்டாங்க. இது எக்ஸாக்டா இது வந்து அசெட் தான். பில்டிங்கா தான் அசெட் தான். இதுல எக்ஸாக்டா இது லோனா இருந்துச்சுன்னா லயபிலிட்டி தான் சொல்லிட்டு எவிடன்ஸோட சொல்லிட்டாங்கன்னா, ப்ரொவிஷன்ஸ் இல்ல கண்டிஜென்சிஸ் இப்போ காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல ப்ராப்பர் டிஸ்க்ளோசரே பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதான் இந்த லைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதை நீங்க ரீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த டைம் லைனுக்குள்ள பார்த்துட்டு வரோம். சரிங்களா? இப்போ என்னன்னா 1/4/2026 டு 31/3/2026ங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஃபினான்சியல் இயர். ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரேட் ரிசீவபிள் 10,00,000. ட்ரேட் ரிசீவபிள்னா என்னது? நம்ம ஒருத்தருக்கு 10,00,000 கடன் கொடுத்துருக்கோம். அவங்க கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டி இருக்குது. இல்ல நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம் 10,00,000 வர வேண்டி இருக்குது. சரிங்களா? ஸோ எக்ஸாக்டா நமக்கு 10,00,000 வர வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு 31/3/2026க்குள்ள நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த 10,00,000 வந்து பார்த்தீங்கன்னா தரமாட்டான்னு சொல்லிட்டு பேங்க்ரப்ட் ஆயிட்டான். அவன் பேங்க்ரப்சி மீன்ஸ் இன்சால்வென்ட் ஆயிட்டான். இந்த 10,00,000 அவன்கிட்ட இருந்து வர வேண்டி இருக்குது. இந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவென்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் பீரியட். இது இந்தியஸ் 10 ஏரியா. சரிங்களா? நம்ம ஏரியா தான்ப்பா. இங்க நடந்துருச்சுன்னா நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 10,00,000 தரமாட்டான்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து போர்டு அப்ரூவல் ஒரு 31/5/26. இது வந்து ஒரு 20/5/26ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ரப்ட் ஆயிட்டான், இன்சால்வென்ட் ஆயிட்டான். ஸோ அவன்கிட்ட இருந்து இந்த 10,00,000 வராது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், உடனே இந்த லாஸ் ஆன் ரிசீவபிள்ஸை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிசீவபிள்ஸ் வந்து இதை நம்ம கேன்சல் பண்ணி விட்டு பீரியட் அக்கௌண்ட் டெபிட்ஸ் எழுதிக்கி போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்குன்னு இதான் கொடுத்துருக்காங்க. The bankruptcy of a customer that occurs after the reporting period usually confirms that a loss existed at the end of the reporting period on a trade receivable. Trade receivable நம்ம ஆல்ரெடி காமிச்சாச்சு. இந்த மாதிரி இவன் தரமாட்டான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் நம்ம கிரியேட் பண்ணி வச்சாச்சு. பட் ரிப்போர்ட்டிங் பீரியடுக்கு அப்புறம் இவன் தரவே மாட்டான்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா தெரிஞ்சு போச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் ஃபினான்சியல் இயரே நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிகாஸ் இது ஈவெண்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் பீரியட் இந்த ஏரியாக்குள்ள வந்ததுனால. இதுக்கு அப்புறம் இருந்துச்சுனாலும் கிடையாது. இந்த ஏரியாக்குள்ள வந்ததுனால தான் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி தான் இந்த பாயிண்ட் இது சரிங்களா? ஸோ சிம்பிளா முடிஞ்சிடும். The sale of inventory after the reporting period may give the evidence that about their net realizable value at the end of the reporting period. அதாவது 31 மார்ச் இதுல நம்ம ஸ்டாக்கா நம்ம காமிச்சிருக்கோம். இது ஈவெண்ட் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட்ல நம்ம வந்து சேல் பண்ணியாச்சுன்னா இந்த சேல்ஸை நம்ம காமிச்சிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் the determination after the reporting period of the cost of asset purchase or the proceeds after the asset sold before the end of the reporting period. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசட்
காஸ்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அசட் வாங்கியிருக்கோம், இங்கே வந்து அசட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த பர்ச்சேஸ் காஸ்ட்டை எங்கே எப்போ டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ காஸ்ட்டோட வேல்யூ சரியாக தெரியலப்பா, 31/3 அந்த ஈவெண்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் பீரியட் போர்டு அப்ரூவலுக்குள்ள. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட்டை எக்ஸாக்டாக வேல்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம், இந்த ஃபினான்ஷியல் இயரே நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இல்லை ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் அசட் சோல்டு, அதாவது இங்கே ஒரு அசட்டை சேல் பண்ணியாச்சு. இதுக்குண்டான அமௌண்ட் வந்து எப்போ கிடைச்சிருக்குன்னா ஈவெண்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் பீரியட். ஸோ இப்போ தான் நமக்கு அமௌண்ட் கிடைச்சிருக்கு, அந்த சேல்ஸ் வேல்யூ நமக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருக்குது. சரிங்களா? ஓகே. பட் நம்ம இண்டியேஸ்டன் இந்த பீரியட் பவுண்டரிக்குள்ள நமக்கு தெரிஞ்சிருச்சா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபினான்ஷியல் இயர்ல நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மேட்ரு. சரிங்களா? ஓகே. Next is the determination after the reporting period of the amount of profit sharing or bonus payment if the entity had a present legal or constructive obligation at the end of the reporting period to make such payment as a result of even before that date. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. என்ன கதை அப்படின்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா 31/3/26 இதில் வரைக்கும் எம்ப்ளாயி வந்து வேலை பார்த்துருக்காங்கப்பா, ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒர்க் பண்ணவங்களுக்கு நம்ம போனஸ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு லீகலாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. பட் போனஸ் வந்து எப்போ கொடுக்குறோம்னா ஈவெண்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் பீரியட் போர்டு அப்ரூவலுக்குள்ள. ஸோ இந்த ஏரியா வந்து இண்டியஸ் என்னோட ஏரியா, இங்கே வந்து போனஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த போனஸை இந்த ஃபினான்ஸ் இயரில் காமிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா காமிச்சிக்கலாம். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. The determination after the reporting period of the amount of profit sharing or bonus payment if the entity had a present legal or constructive obligation at the end of the reporting period. ஓகேங்களா? லீகல் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன் கொடுக்கணும், அவன் வேலை பார்த்துருக்கான் அதுக்கு போனஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன் இருக்கு. கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன்னா நீ இவ்வளோ 1,00,000 யூனிட் தயாரிச்சிருக்கியா, இல்லை இந்த வருஷம் எனக்கு ப்ராஃபிட், கம்பெனிக்கு ப்ராஃபிட் 10 லட்சம் வந்துச்சுன்னா போனஸ் வந்து 10% தரேன் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன் இருக்கு. இல்லை லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ போனஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு லீகல் ப்ரொசீஜர்ஸ் ஒரு இல்லை செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி போனஸ் வந்து எண்டாவது ரிப்போர்ட்டிங் பீரியட்ல கொடுத்தே ஆகணும். அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட்டிங் பீரியடுக்கு அப்புறம், அதாவது இண்டியஸ் 10 பீரியட்ல வந்து போனஸ் கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் பீரியட் இந்த டைம்ல போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபினான்சியல் இயர்ல நம்ம வந்து போனஸை டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெகனைஸ் பண்ணலாம். அண்ட் டிஸ்கவரி ஆஃப் ஃப்ராட்ஸ் ஆர் எரர் தட் ஷோஸ் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த பீரியட் ஆஃப் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்டா இருக்குது, இதோட எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்ம அதை காமிச்சிக்கலாம்ல. ஏன்னா இதுல நடந்தக்குள்ள ஈவெண்ட்டோட இந்த ஏரியா நடந்த ஈவெண்ட் தான் நம்ம என்ட்ரி போடுறப்ப எரர்ஸ் அண்ட் ஃப்ராட் நடந்திருக்கு, அப்படிதானே? அப்படிங்கிறப்போ அந்த எரர்ஸ் அண்ட் ஃப்ராட் வந்து இந்த இண்டியஸ் 10 பீரியட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, ஈவெண்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் பீரியட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல அந்த எரர்ஸ் அண்ட் ஃப்ராடை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நடந்த ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை இந்த சொல்யூஷன்ல பேசியிருக்காங்களா, இல்லை அதுக்கான சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்களா? இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டியஸ் 10ஓட பிரீஃப் மட்டும் தான் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ அந்த சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 14 சம்குள்ள வாங்க. என்னன்னா 14 சம்ல ஏ லிமிடெட் க்ளோஸ் இஸ் அக்கௌண்ட் இயர் ஆன் 31/3/2023. ஓகேங்களா? ஸோ 31/3/2023ல உங்களுக்கு வந்து ஃபினான்சியல் இயர் வந்து எண்ட் ஆகுது, அக்கௌண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்றாங்க. அந்த அக்கௌண்ட்ஸ் ஃபார் தட் பீரியட் வேர் கன்சிடர்ட் அப்ரூவ்டு பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆன் 20th May 2023. ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து எப்போ அப்ரூவ் பண்றாங்கன்னா 20th May 2023ல வந்து போர்டு வந்து அப்ரூவ் பண்றாங்க. ஓகே. த கம்பெனி வாஸ் என்கேஜ் இன் போரிங் டனல்ஸ் ஃபார் ஏ மெட்ரோ ரயில்வே. இப்போ என்ன பண்றாங்கன்னா மெட்ரோ ரயில்வே வந்து அடியில கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டனல் வந்து பார்த்தீங்கன்னா போர் பண்றாங்க. ஸோ அதுக்கு டனல் வந்து கேட்டோம்ல. ஸோ அடியில சப்வே அடியில வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ராக் வந்து போகுது, அதுக்கு டனல் வந்து பார்த்தீங்கன்னா போர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி டனல் வந்து பண்ணிட்டு இருக்கிறப்போ வைல் டூயிங் த போரிங் ஒர்க் ஆன் 1/6/2023ல இட் ஹீட்ஸ் அன் அக்வீஃபர். அக்வீஃபர்னா அந்த அடியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிதண்ணி குழாய் மாதிரி ஏதாச்சும் ஒரு அக்வீஃபர் மாதிரி போட்டிருப்பாங்க, அதை வந்து டப் பண்ணி இடிச்சுட்டாங்க பயலுக. ஸோ கடப்பாறையை வச்சு குத்தி இது பண்ணிட்டு இருக்கிறப்போ அக்யூஃபரை உடச்சி போட்டாங்க. அண்ட் அஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் 18 பில்டிங் வேர் டேமேஜ். ஸோ அந்த அக்யூஃபரை உடச்சதுனால 18 பில்டிங் வந்து டேமேஜ் ஆயிடுச்சான். சரிங்களா? இட் வாஸ் எஸ்டிமேட் தேர் வுட் பி an எக்ஸ்ட்ரா காஸ்ட் டு டியூன் ஆஃப் 15 crores. ஸோ இந்த டேமேஜுக்குண்டான காஸ்ட் நம்ம தானே பே பண்ணணும். ஸோ 15 crores வந்து நம்ம காஸ்ட்டை பே பண்ற மாதிரி ஒரு லாஸ் நடந்துருச்சு. சரிங்களா? இது எப்போ நடந்திருக்குது? ஹிட் பண்ணது, அதை உடைச்சது 1/6/2023.
அந்த லாஸ் இப்போ நடந்திருக்குது 15 கோடி ரூபா 1/6/2023 சரிங்களா. ஸோ 1/6/2023ங்கிறது எங்க ஆஃப்டர் இன்டிஏஎஸ் 10 பீரியட் ஈவெண்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் பீரியட் கிடையாது சரிங்களா. ஸோ ஈவெண்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் பீரியடுக்குள்ள நடக்கலை. 20/5/2023 போர்டு வந்து அப்ரூவ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் தான் 1/6/2023 இந்த டைம்ல ஒரு அக்யூஃபரை உடச்சு போட்டாங்க. 18 பில்டிங் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. 15 கோடி ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல காமிக்கலாமா காமிக்க கூடாதா? காமிக்க கூடாது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர் தான் காமிப்பாங்க. கிளியரா? ஸோ அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இந்த கதையை வச்சு தான் 15வது சம் இருக்குது, அதுக்கப்புறம் 16வது சம், 17வது சம். ஸோ இது எல்லாமே நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளம் கிடையாது. 18வது சம்முமே வந்து ஈஸியான சம் தான். ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். 19வது சம் என்ன அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய என்ன சம்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு 19லேருந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. 19, 20 அண்ட் ஒரு சில சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா. ஓகே. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உடனே என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் இல்லை கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறப்போ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொஞ்சம் கேப் ஆகும். அதுக்குள்ள நான் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், மெசேஜ் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்கள் சொல்யூஷன் உங்களோட டவுட்டை நான் சால்வ் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த சம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பை.